தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய 88வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். இந்த பிறந்த நாள் விழாவில் தன்னுடைய அரசியலிலிருந்து முழுமையாக விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அதாவது அரசியல் துறவரம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. உங்களை பொறுத்த அளவுல திரு ராமதாஸ் அவருடைய இந்த முடிவு சரியானதா, எப்படி பாக்குறீங்க? முழுக்க இந்த முடிவு சரியானதுதான். ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில இந்தியாவிலே ஒரு ஜாதிக்கு ராமதாஸ் அளவுக்கு நன்மை செய்தவர்கள் வேற யாரும் இல்லை. அதாவது வெளிப்படையாக அதே இது சசிகலா அம்மையாருக்கும் சொல்லலாம். அது ஜெயலலிதாவின் ஆதரவுல செய்தது. இது வெளிப்படையா தன்னுடைய சொந்த பலத்துல டாக்டர் ராமதாஸ் செய்தது. ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலையில டாக்டர் ராமதாஸ் கடைசியாக அன்புமணியிடம் மோதி தோற்றுவிட்டார். ராமதாஸை பொறுத்தளவில் இருமுனை தாக்குதல். ஒன்று, உள்ளெதிரியாக அன்புமணியோட மோதும் போது வெளியில இருந்து திருமாவளவனும் இவர் வன்னியரசும் பாமகவை திராவிட முன்னேற்ற கழக அணியில் சேர்க்க கூடாது என்ற அவங்களோட நிலைப்பாடு ராமதாஸை நிலைகுலைய செய்து விட்டது. அன்புமணியை பொறுத்தவரையில் அவருக்கு 18 சட்டமன்ற தொகுதிகளோடு எடப்பாடி முதல்வர் என ஒரு கூட்டணி 10.5 கொடுத்த எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற ஒரு கூட்டணி எளிதாக கிடைத்துவிட்டது. ஒன்றாக இருந்திருந்தால் 30 இடங்கள் வரை பெற்றிருப்பார்கள், அது வேற விஷயம். ஆனால் பிரிந்து போன சூழ்நிலையில் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி கிடைத்த வேளையில் இவருக்கு ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணியில் குறைந்தபட்சம் ஒரு 5 to 10 இடங்களாவது கிடைக்க முடியாத அளவிற்கு தலித் வாக்குகளை பெரிதாக முன்னிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பவர் பாலிடிக்ஸ் பண்ணி திருமாவளவனும் வன்னியரசும் பாமக தாங்கள் இருக்கும் கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்ற ஒரு அதிகார அரசியலில் மறைமுகமாக திருமாவளவனும் வன்னியரசும் அந்த இடத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆக 2 எதிரியை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் ஒரு அணி கிடைக்காமல் தனித்து நின்ற போது 10.5ஓட அந்த வேகம் எடப்பாடிக்கும் அன்புமணிக்கும் போய்விட்ட நிலைமையில் வன்னியர்கள் 10.5 ஒரு பிரைடாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸால் சசிகலா அம்மையார் அளவிற்கு கூட வாக்குகளை பெற முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமை டாக்டர் ராமதாஸுக்கு ஏற்பட்டது. கடைசியாக சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் என்றெல்லாம் சொல்லி ஒரு ஃபைட்டுக்கு தயாராக இருந்தார். அந்த ஃபைட்டில் அன்புமணிக்கு தெளிவான ஒரு என்டிஏயில் தெளிவான ஒரு அதிமுக தலைமை என்பது கிடைத்தது. டாக்டர் ராமதாஸிற்கு எந்த ஒரு கூட்டணியும் கிடைக்காத ஒரு வேலையை திருமாவளவனும் வன்னியரசும் பார்த்து விட்டார்கள். சோ அவர் களத்தில் அவரால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. இப்பொழுது டாக்டர் ஐயா அவர்களுக்கு பெரிய ஸ்டேச்சர் இருக்கிறது. ஒரு சமூகத்திற்கு இவர் அளவுக்கு இந்தியாவிலே நன்மை செய்த ஒரு தலைவர் உண்டு என்றால் நிச்சயமாக வேறு யாரும் இல்லை இந்திய அளவில் என்று இன்று நாம் கூறலாம். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வன்னியர்களுக்கு நன்மை செய்த டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருக்கிறது. அந்த ஸ்டேச்சர் இப்பொழுது அன்புமணியின் அரசியலுக்கு பயன்படும். அதே வேளையில் ஒரு அரசியல் சக்தி என்ற அந்தஸ்தை டாக்டர் ராமதாஸ் இழந்து விட்டார். அன்புமணிக்கு ஒரே பாமக என்ற ஒரு மெரிட் அன்புமணிக்கே இருக்கிறது. அந்த உண்மையை ஒப்புக்கொண்டு டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு பெருந்தன்மையோடு விலகி இருக்கிறார். எனவே இந்த விலகல் முடிவு அவருக்கு அமைதியையும் ஒரு ரிட்டையர்டு லைஃப் ஒரு தெளிவான ஒரு அமைதியான ஒரு கொடுக்கும். அது கொடுக்கட்டும், கிடைக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். அரசியல் சக்தி என்பதில் ராமதாஸ் தன் ஃபோல்ஸ் என்பதில் அவர் வீழ்ந்து விட்டார் என்பதே உண்மை. எனவே அவருடைய முடிவு அவரை பொறுத்தவரையிலும் அன்புமணியை பொறுத்தவரையிலும் சிறப்பான முடிவு என்று நான் கருதுகிறேன். பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. நிச்சயமா அவர் என்ன சொல்றாரு, இப்ப இனிமேல் நான் அரசியல் எதுவுமே பேச மாட்டேன், அரசியலை முழுமையாக அன்புமணி பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க அந்த தோல்வி காரணமாக இந்த முடிவை நோக்கி அவர் தள்ளப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து இருக்குது. சோ இந்த முடிவின் மூலமாக பாமகவை சேர்ந்த தொண்டர்களுக்கு, பாமகவில் தொடர்ந்து இயங்கக்கூடியவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? இனிமேல் அப்ப அன்புமணி தான் அப்போ ஒரு அணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்சிக்குள்ள இனிமேல் பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பாக்கணுமா? இல்ல ராமதாஸ் விலகிய பிறகு இன்னும் வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரியான சூழல் ஏற்படுமா? இனிமேல் எந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. இவர் அன்புமணி தான் பாமக தான் அன்புமணி, ஒரே பாமக தான். அந்த களத்தில் அன்புமணி வென்று விட்டார். அன்புமணியின் வெற்றியை டாக்டர் ராமதாஸ் ஏற்றுக்கொண்டுள்ளார். அதே வேளையில் இந்த அரசியல் களத்திற்குள் 2 பேரும் ஒன்றாக இருந்தால் 30 இடங்கள் வரை அவர்கள் பெற்றிருப்பார்கள் கூட்டணியிலே. ஆனால் 18 இடமாக குறைந்தது காரணமே அந்த பிளவுதான். இந்த பிளவு பாமகவை பலகீனப்படுத்தி விட்டது. ஆனால் பாமக என்றால்
அன்புமணிதான் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதே 100க்கு 100 உண்மை. நிச்சயமா. மிக்க நன்றி. தினமணி சார்பாக மிக்க நன்றி.